எங்களை கூட்டல் கழித்தல் பார்க்கறது விட்டுட்டு மதுரை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு நிதி அமைச்சர் சொல்லியிருக்கணும். பாருங்க, 2026 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணி நான் அதை கேள்வி பட்ஜெட்லேயே பேசினேன். 20 லட்சம் மடிக்கணினி கொடுக்குறோம், அவங்க கேட்குற மாதிரி கைக்கணினி கொடுக்குறோம், மடிக்கணினி கொடுக்குறோன்றாங்க. இந்த மடிக்கணினி கைக்கணிலாம் எங்கே போச்சு இந்த 4 ஆண்டுகளில்? ஏப்பா கொடுக்கல? சரி, எங்கள் காலத்தில் சாஃப்ட்வேர் கிடைக்கல வைக்கலன்னு சொன்னதுனால டெண்டர் விட முடியலன்னு சொன்னாங்க. நீ அப்போவே வந்தோடனே செஞ்சுருக்கலாம்ல, செய்கிறேன்னு சொன்னீங்க. சரி, தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்கலாம்ல, எதுவுமே செய்யாமல் அதை காட்டில் அரசு ஊழியருக்கு சரண்டர் லீவு 15 நாள். எப்படி அரசு ஊழியர்களை ஏமாத்துறாங்க பாருங்க. எங்கே கொடுத்துட்டாங்க? இன்னும் கொடுக்கலையே. 2026 தான் கொடுப்பாங்களாம். அது ஏப்ரலில். அதான் கேப்பையில் நெய் கேட்பாரு. அவங்க எல்லாருமே கேட்குறாங்க. யார் அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஏகோபித்த பாராட்டு சார். எங்களுடைய குறைகளை, மனக்குறைகளை நீங்கள் தான் பேசியிருக்கீங்க. நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுனது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி சார். அப்படியாவது விடியல் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறோம். நாங்கள் கொண்டு வந்த பாவத்தை நாங்கள் தான் தீர்க்க போகிறோம். நாங்கள் கொண்டு வந்து வச்ச பாவத்தை நாங்கள் தான் தீர்க்க போகிறோம்னா என்ன அர்த்தம்? 2026 பொங்க வச்சுருவாங்க. வெட்டிட வேண்டியதான். கடை வெட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் இருக்குது, அடிபணிந்திருக்கு என்பது ஒன்று. ஒரு சின்ன தம்பி, நீ வெற்றி கேட்டதாக சொல்கிறேன் சார். 1000 கிலோமீட்ரு 1000 கிலோமீட்டர் போடுறதுக்கு 2000 ரூபா ஒரு ஒரு அரசவை ஒதுக்குது. நிதி அமைச்சர் ஒதுக்குறார். எப்படி? 1000 கிலோமீட்டருக்கு 2000 ரூபா ஒதுக்குறார். 2000 கோடி 2000 கோடி ஒதுக்குறவர் இந்த ஆண்டு, போன ஆண்டு கிராம சாலையை புதுப்பிக்கிறது. இந்த ஆண்டு என்ன செய்யற? 6200 கிலோமீட்டர். இந்த ஆண்டு என்ன? 2000 கோடி. இது எப்படி சார் முடியும்? இதை கேட்டால் அது பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. வேற ஏதாவது கதையை சொல்கிறாங்க. நம்ம நிறைய கொண்டு போய் நிறைய பேச விடலை, எதுவுமே இது பண்ணலை. இது முடியுமா? சரி, எங்கள் அம்மா 78,000 ஆசிரியர் பணிகள் எடுக்கணுன்றாங்க. ஏறத்தாழ 57,000 ஆசிரியர்கள் எடுத்துட்டாங்க 3 ஆண்டுகள். ஒரே ஆண்டில் 20,920 பேர் ஒரே நாளில் பணி நியமன ஆணை கொடுத்தாங்க. மாணவ செல்வங்களுக்கு கல்வித்தரம் சரியாக கிடைக்கணும், பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கணும், ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது, தலைமை ஆசிரியர் பற்றாக்குறை. இந்த ஆட்சி அமர்ந்ததிலிருந்து 4 வருஷம் ஆச்சு சார். இன்னும் எடுக்கலை சார். 3500 பேர் எடுக்கிறேன்னு சொல்லி அரசு தேர்வு வாணியம் ஒரு இது பண்ணுது, இது கொடுக்குது, தேர்வு கொடுக்குது. என்ன செய்கிறாங்க? தேர்வு நடந்து கடந்த மே மாதம் கேள்வி கேட்டீங்க, அங்கிட்டு போயிட்டீங்க. 28 கடந்த மே மாதமே 2800 பேர், 3500 பேரில் 2800 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு யார்? ஆசிரியர் வாரியம் தெரிவிச்சிருச்சு. பணி நியமன ஆணை கொடுத்துருக்குமா? கொடுத்தாங்களா? எப்படி அல்வா கொடுக்குறாங்க பாருங்க இந்த அரசு. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் பணி நியமன ஆணை கொடுக்கல. இது போக இப்போ 1709 பேர் எடுக்கிறேன்றாங்க. எப்போ எடுக்க போகிறாங்க என்னன்னு தெரியல. அதை கேட்டால் அதுக்கு ஒழுங்கான பதில் வரல. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது, அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதையும் சொல்கிறோம். இவ்வளவு செலவழிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. செலவழிச்சா எங்கெங்க எல்லா பள்ளிக்கூடத்திலும் கழிவறை இல்லாமல் இருக்குது. அது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற, அது மேல்நிலை பள்ளி படிக்கிற மாணவிகளுக்கெல்லாம் ஒதுக்குற அந்த கழிவறையே இல்லை, ஒதுங்குறதுக்கு இட வசதியே இல்லை, ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. குடிநீர் வசதி இல்லை. அது என்ன? அதுக்கு பதில் சொல்லலை. எல்லாம் மூடி மொழிகிறாங்களே ஒழிய வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் எஜமானர்கள், நாங்கள் தான் எங்கள் முடிவெடுப்போம். மக்கள் எங்கள் பக்கம்ப்பா. என்னங்க இறங்கி வந்துட்டாங்க? என்ன அர்த்தம்லாம் சொல்றீங்க? இன்னும் நாங்கள் கூட்டணி சொன்னாரா? அது இல்லை. எங்கே சொல்லிட்டாரு? அது நீங்கள் தப்பான, நீங்கள் தான் தப்பான ஒன்று. எங்களை பொறுத்தளவுக்கு மதசார்பற்ற அணி தான்.
எங்கள் கொள்கையோடு இணைந்து யார் வர்றாங்களோ அவங்கள இணைச்சிக்கிறோம் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் கூட்டணி இந்த மாதிரி எங்களுடைய எதிரி யாருன்னா திமுக. இதே திமுக என்ன செஞ்சிச்சு, என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் கடந்த தேர்தல்? இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து பார்வையாளரே உட்காந்து இங்கே இருக்கிற மதுரை பிரஸ் இனிமேலாச்சும் வந்து பாருங்கள். இந்தியாவிலே தமிழ்நாடு தான்ப்பா பாலாறும் தேனாரும் ஓடு மக்கள் சுபிட்சமாக இருக்காங்க, சட்ட ஒழுங்கு பேணி காத்திருக்கு. கடந்த எங்கள் ஆட்சியை காட்டில் மோசம் இந்த ஆட்சி ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கே தான் குடியேறணுன்றாங்க. மற்ற மாநிலத்தில் எல்லாம் குடிபெயர்ந்து இங்கே வர போகிறாங்களாம். எப்படி? கேரளா பக்கத்தில் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலத்தில் எல்லாம், உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலத்திலேருந்தும் தமிழ்நாடு தான் இப்போ நல்லா இருக்குது, இங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது, விலைவாசியெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்கு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி வர்ற மாதிரி பேசுகிறத பார்த்தா அப்பா கேட்குறவன் கிணப்பையில் இருந்தால் ஏரோப்ளைன் ஓட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏரோப்ளைன் ஓட்டுன்னு அந்த கணக்கில் பேசுகிறாங்க. அதனால நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நான் கேட்க வேண்டி வருது, நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய ஒத்த கட்சிகள், எங்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக மாற்றுவதற்கு எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராவதற்கு, அவர் தலைமையில் அமைச்சரை அமைப்பதற்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அதற்குத்தான் அவரோடு தான் கூட்டணி என்பதை எங்க பொதுச் செயலாளர் சூசமாக சொல்லியிருக்கார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.